வெல்கம் டு ஹோம் குசைன். நம்ம இன்றைக்கி மஷ்ரூம் பெப்பர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு 3 பெரிய வெங்காயத்தை நான் இங்கே பொடியாக நறுக்கி அதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது இதில் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். 4 தக்காளி பழத்தை அரைச்ச விழுதில் நான் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வாக்கில் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு 1 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதனோட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு 200 கிராம் காளானை சுத்தம் செஞ்சு பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். அதை இதில் சேர்த்து நல்லா வதக்கி வச்சுக்கலாம். அடுப்பை சிம்லேயே வச்சு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வாக்கில் வதக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து கொதிக்க வைக்கணும். காளான் நல்லா வெந்ததுக்கு பின்னாடி 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, சோம்பு மிளகுத்தூள், அதை இதில் சேர்த்துட்டு கடைசியாக கொத்தமல்லி தழை சேர்த்து இறக்கிடலாம். அவ்வளோதான். இது சப்பாத்திக்கு சுவையாக இருக்கும். ஈட் அண்ட் என்ஜாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.